இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மிக முக்கியமான பதிவு. ஏன் எந்த வகையில் அது முக்கியத்துவம்னு பார்த்தீங்கன்னா, சமீப காலமாக நடந்துகிட்டு இருக்கிற பல மிக முக்கியமான போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள், சில உணர்ச்சிகரமான ஒரு நிகழ்ச்சி தொகுப்புகள் இப்படின்னு நாடு மிகவும் கொந்தளிப்பான சூழ்நிலையில அவ்வப்ப இருக்கிற மாதிரி போய்கிட்டு இருக்கு. அதுக்கு உதாரணமா முதல்ல ஒரு விஷயத்தை எடுத்துக்குவோம். டெல்லியில பஞ்சாப் மாநிலத்திலிருந்து நிறைய விவசாயிகள் போய் போராடினாங்க. மணிக்கணக்கில் போய், நாள் கணக்கில் போய், வார கணக்கில் போய், மாசக்கணக்கு வரைக்கும் நீடிச்சது. ஒரு வழியா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அது ஒரு கலவரத்தில் போய் தான் முடிஞ்சது. அந்த கலவரத்தில் மிக முக்கியமாக என்ன விஷயம் நடந்ததுன்னா, ஒரு சென்டர் பாயிண்டான ஒரு இடத்துல காலிஸ்தான், அதாவது பஞ்சாப் மாநிலத்தை தனி நாடாக கேட்கணும், அதுக்காக உயிரை கூட கொடுப்போம் அப்படின்னு சொல்லி தயாராக இருக்கக்கூடிய, எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கிற வருஷமாக அந்த பிரிவினவாத கும்பல் வெளிநாட்டிலேருந்து இயங்குறாங்க. அவங்க அந்த நாட்டுக்கான கொடியை ஏத்துறாங்க. காலிஸ்தான் கொடின்னு பேர், அதை ஏத்துறாங்க. அதுக்கப்புறம் ஒரு வழியா கவர்மெண்ட் போராடி அதை துவம்சம் பண்ணாங்க. அதற்கு பிறகு அந்த பிரச்சனையே இல்லை. என்ன காரணம்னா, ஒரு பிரச்சனையை கவர்மெண்ட் எந்த அளவுக்கு எதன் நுண்ணியமா ஆராய்ஞ்சு எந்த அளவுக்கு அணுகுதோ அந்த அளவுக்கு அந்த பிரச்சனை மீண்டும் தலையெடுக்காது. அந்த வகையில மத்திய அரசு தீவிரமாக கையாண்டுச்சு. அந்த போராட்டம் ஒடுக்கப்பட்டது, பிரிவினைவாதிகள் அகற்றப்பட்டார்கள். அதுக்கு அடுத்த கட்டமாக பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டிலிருந்து விவசாயி ஐயாச்சாமி அப்படின்னு ஒருத்தர், அவருக்கு பேரே ஆடிக்கார் ஐயாச்சாமி. அவர் ஆடிக்காரில் போகிற நல்ல வசதியாக இருப்பார். அங்கே ஆர்ப்பாட்டம் பண்ணுவார். அவரை திமுக இயக்குனுச்சுன்னு சொன்னாங்க. அப்புறம் அவர் அப்படி இல்லை இப்படி இல்லைன்னாரு. ஒரு மனுஷன் சாதாரணமாக சீசன் டிக்கெட் எடுத்துகிட்டு போயிட்டு வர்றதுக்கு கூட சிரமப்படுறாங்க. இவர் ஆடிக்காரில் போகிறவர், இவர் விவசாயம் பண்ண போகிறேன்னு அரைநூறுவான போராட்டம்லாம் பண்ணார். விஷயம் என்னன்னா, சென்னை மெரினாவில் நடந்த ஜல்லிக்கட்டு போராட்டம். அந்த ஜல்லிக்கட்டு போராட்டம் சாதாரணமான ஒரு ப்ரொட்டஸ்டா ஆரம்பிச்சது. ஒரு நாள் பிற்பகல் மத்தியானம் 2 மணி 3:30 மணி இருக்கும். மவுண்ட் ரோடு முழுக்க ஒரே பரபரப்பா இருந்துச்சு. அப்புறம் பார்த்தா திடீர்னு மெரினால கூப்பிட்டாங்க. பல நாள் நீடிச்சது அந்த போராட்டம். அங்க தமிழனோட இது ஜல்லிக்கட்டு அப்படின்னு, அதாவது ஏற்கனவே இருந்த காங்கிரஸ் கவர்மெண்ட் அதை ஜல்லிக்கட்டை தடை பண்ணிச்சு. திமுக கட்சியும் அதுக்கு உடந்தையா இருந்தது. ஆனா அதெல்லாம் போய் இவங்க மாற்று கவர்மெண்ட், ஸ்திரத்தன்மை இல்லாத ஒரு கவர்மெண்ட் வந்தோன்னா அந்த நேரம் அந்த பிரச்சனையை கையில் எடுத்தாங்க, வழக்கு போட்டாங்க, எல்லாமே பண்ணாங்க. ரொம்ப உச்சமாக போணுச்சு. அந்த மெரினா கூட்டத்தில் அலையா ஜனங்க இருந்தாங்க. இளம் பெண்கள், இளைஞர்கள் தான் அவங்களுடைய டார்கெட். அவ்வளோ பேர் அவங்க திட்டமிட்டபடி வந்தாங்க. நாள் போக போக பார்த்தாக்கா அங்கே பாலியல் சீண்டல் இருந்ததா கூட சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஃபோன் நம்பர்லாம் பரிமாறிக்கிறது, அது மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் போணுச்சு. இதுக்கு அடுத்தது அதில் ரொம்ப குரூரமாக நடந்தது விஷயம்னா என்ன, பசுவை பாதுகாப்பும் மாட்டை பாதுகாப்பும் ஜல்லிக்கட்டு எங்கள் ஊர்மைன்னு சொல்லிட்டு அங்கேயே கடற்கரை மணல்லையே பீஃப் பிரியாணிலாம் கொடுத்ததா சொல்லப்பட்டது. அதோடைய உச்சகட்டமாக நிகழ்ச்சி. அதை போராட்டத்தை கொஞ்சம் வலுவாக நெருங்கி போகிறப்ப என்ன இருந்துச்சுன்னா, ஜாம் பஜார் போலீஸ் ஸ்டேஷன் கிட்ட எல்லாம் பெட்ரோல் குண்டெல்லாம் வீசினாங்க. அந்த அளவுக்கு போணுச்சு. அந்த பெட்ரோல் குண்டு வீசினதையும் போலீஸே வீசினாங்க, பாத்தீங்களா அப்படின்லாம் சொல்லி ஃபேக்கா இதெல்லாம் கொடுத்தாங்க. அப்புறம் ஒரு வழியா அந்த சர்ச்சை முடிஞ்சது. ஆனா ஜல்லிக்கட்டுக்கு அதோடைய உண்மையா எப்பவுமே தடை வராத அளவுக்கு உள்ள கட்டமைப்பு, சட்ட ரீதியான பாதுகாப்பு கிடைச்சது. அதுக்கப்புறம் அது நடக்க ஆரம்பிச்சது. ஆனால் அந்த நேரம் நடந்த பிரச்சனைகள் நாடை ஒரு கொந்தளிப்பான ஒரு சூழ்நிலையில வச்சிருந்தாங்கிறது உண்மை. அதுக்கப்புறம் குளச்சல் துறைமுகம், அங்க குளச்சல்ல துறைமுகம் விரிவாக்கம் வந்துவிட்டால் அந்த கடல் வளங்கள் போயிடும், சுற்றுப்புற சுகாதாரம் கெட்டு போயிடும், சுற்றுச்சூழலே பாதுகாப்பற்ற தன்மையா மாறிடும் அப்படின்னு ஏகப்பட்ட போராட்டம் பண்ணாங்க. அது யார் பண்ணா போனாங்கிறதெல்லாம் உங்களுக்கே தெரியும். பப்ளிக் யார் அதை ஒருங்கிணைச்சாங்கன்னு சில என்ஜிஓக்கள்லாம் சேர்ந்து ஒருங்கிணைச்சாங்க, எல்லாம் பண்ணாங்க. அதுங்க வர வேண்டிய துறைமுகத்தை சரியான நேரத்தில் கேரளாக்காரவங்க விழிங்கம் துறைமுகமாக பயன்படுத்திட்டாங்க. இன்னைக்கு விழிங்கம் துறைமுகம் சிங்கப்பூர் அளவுக்கு பிரம்மாண்டமான சரக்கு கப்பல்களை கையாளுற அளவுக்கு வந்துருச்சுங்கிறாங்க.
ஆனால் நம்மளுடைய இளைஞர்களுக்கு, நம்முடைய மாநிலத்துக்கு கிடைக்க வேண்டிய வருமானம், நம்ம இளைஞர்களுக்கு கிடைக்கக்கூடிய வேலை வாய்ப்பு எல்லாம் இதன் மூலம் பறிபோனது. நம்ம வடகிழக்கு மாநிலங்கள்ல குறிப்பா மணிப்பூர் இந்த பகுதியில் வந்து 2 பழங்குடியினர் சொன்னாங்க. ஒருத்தவங்க வந்து இங்கேயே பூர்வீகமாக இருக்கக்கூடிய பழங்குடியினர், பாக்கி எல்லாமே அங்கிருந்து குடியேற்றவாதிகளாக வந்தவங்க அப்படின்னு சொல்லப்பட்டவங்க. அதாவது மியான்மர் இந்த பக்கம் இருந்து வந்தவங்க. இவங்களுக்கு இடையில பல பிரச்சனைகள் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. வந்தவங்க மேக்சிமம் அதாவது போதைப் பொருள் நடமாட்டத்துக்கு உறுதுணையாக இருந்தாங்கன்னு சொல்கிறாங்க. அப்படி இருந்தவங்களுக்கு இவங்களுக்கு இடையில பிரச்சனை. இந்த பிரச்சனை எப்படி போணுச்சுன்னா, ஒரு மாஃபியா கும்பல் ஏற்கிறாங்கன்னு சொல்லப்பட்டுச்சு. ஆனால் ஒட்டுமொத்தமாக இந்த தேசத்துக்கு எதிராக, இந்த தேசத்தோட பெருமையை, நம்ம இந்தியாவோட பெருமையை சர்வதேச அளவில் தலைகுனிய வைக்கிறதுக்கு என்னென்னவெல்லாம் செய்ய முடியுமோ அவ்வளோத்தையும் கட்டமைச்சாங்க. பாரத பிரதமர் மோடி கூட அங்கே நேரடியாக போகல, சொல்லலை, பார்த்துக்கல அப்படின்லாம் சொன்னாங்க. அப்படிலாம் அவ்வளவு அஜாக்கிரதையாக ஒரு கவர்மெண்ட் செயல்படாது, எந்த கவர்மெண்ட்டுமே செயல்படாது. அதுவும் பாரத விசுவாசியான மோடிஜி அவர்கள் அந்த மாதிரிலாம் செய்ய மாட்டார். கரெக்டான முறையில் கையாண்டிருக்கார். இதே போல் அடுத்தது நம்ம பக்கத்து நாடு பங்களாதேஷ். 1971 நம்ம பங்களாதேஷ் கிழக்கு பாகிஸ்தான் அப்படிங்கிறது பங்களாதேஷ்ங்கிறத உருவெடுக்குது. அப்போ ஏராளமான பேர் அங்கிருந்து அகதிகள்லாம் முடியாந்தாங்க அந்த உள்நாட்டு போர் சம்பந்தப்ப. அப்போ வந்து நம்ம இந்தியா கவர்மெண்ட்டு 5 காசு 10 காசு ஸ்டாம்ப் எல்லாம் அடிச்ச ரெஃப்யூஜஸ் ஃபண்ட் அப்படின்னு சொல்லி, அதாவது அகதிகளாக வந்தவங்களுக்கு நல உதவி அப்படின்னு சொல்லி ஏராளமான பேர் இங்கேருந்து நம்ம எல்லாம் ஸ்டாம்பில் அதை வாங்கி அந்த நிதியை கொடுத்து உதவணும் கவர்மெண்ட்டுக்கு. அது மூலமாக அந்த அகதிகளுக்கெல்லாம் நல்லது செஞ்சாங்க. ஆனால் அப்படி உருவாக்கப்பட்ட பங்களாதேஷ் என்ன ஆச்சுன்னா, ஒரு குறிப்பிட்ட காலத்தில் நேரடியாக ஆளுமை, ஆட்சி, அதிகாரம் அப்படிங்கிறத எல்லாம் மறந்து மக்களை வந்து மாய்மாலமாக ஏமாத்திக்கிட்டு இருந்தாங்க. இந்த நேரத்தில் அங்கே இருந்த ஜனாதிபதியாக இருந்த ஷேக் ஹசீனா அவர்கள் வந்து மிக முக்கியமாக ஒரு பேட்டி கொடுத்தாங்க. அதாவது பங்களாதேஷை வந்து ஒரு கிறிஸ்தவ நாடாக்க முயற்சி பண்ணுறாங்க, அதோட இந்தியாவையும் சில மாநிலத்துக்கு சேர்த்து பிளான் பண்ணுறாங்கன்னு சொன்னாங்க. அந்த அம்மா சொல்லி முடிச்ச 3 மாசத்துலேயே அம்மா நாடு விட்டு நாடு ஓடுற அளவுக்கு பண்ணி ஒரு புரட்சி வெடிச்சுது. அதே அந்த அம்மா சொன்னது கடைசியாக உண்மை ஆகுமோ அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. கரெக்டாக அமெரிக்கால இருந்து யூனுஸுங்கிற ஒரு ப்ரொஃபஸர், நோபல் பரிசு பெற்றவரை அங்கே அதிபர் மாதிரி கண்காணிப்பாளராக போட்டாங்க. அதுக்கப்புறம் அவரும் காணாமல் போயிட்டார். அங்கே புரட்சி வந்துச்சு, வெங்காயம் வந்துச்சுன்னாங்க. அதுக்கப்புறம் அது மெல்லமாக என்ன ஆச்சுன்னா, யூனுஸ் வந்த பிறகு மேற்கு வங்காளத்தில் இந்துக்களை கொண்டு ஒழிக்கிறது, காஃபியர்களை அப்படிங்கிற மாதிரி போராட்டம் திசை மாறினுச்சு. அதனால ஷேக் ஹசீனாவுக்கும் ஒரு நிம்மதியான வாழ்க்கை இல்லை, இப்போ யூனுஸுக்கும் மரியாதை இல்லை, பங்களாதேஷை கேட்கறதுக்கு ஆளும் இல்லை. அப்படி ஒரு சிரமத்தில் அவங்க இருக்காங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெல்லியில் ஏஐ உச்சி மாநாடு, அறிவியல் தொழில்நுட்பத்தின் உச்சகட்டமாக இப்ப பேசப்பட்டு கொண்டு இருக்கிற ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அந்த இதுக்கு சம்பந்தமான ஒரு மாநாடு நடக்குது. அந்த மாநாட்டில் என்ன நடக்குதுன்னா, திடீர்னு காங்கிரஸை சார்ந்த சில நபர்கள் திட்டமிட்டபடி நிகழ்ச்சியை நடக்க விடாம அவதூறு கிளப்பி அசிங்கம் பண்ணி அங்கிருந்து ஒடியாந்து கத்தி ரகலை பண்ணி இதெல்லாம் பொய் அம்பக்கெல்லாம் கோஷம் போட்டு தேசத்துக்கு எதிராக அசிங்கம் பண்றதா நினைச்சு அன்னைக்கு அசிங்கம் பண்ணாங்க. அது ஒரு அவமானம் நடந்துச்சு. இதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா, இப்போ மோடிஜி வந்து நார்வேக்கு போனாரு. நார்வேக்கு போனப்ப ஒரு பெண் நிருபர் கேள்வி கேட்கிறாங்க. அந்த கேள்வியை அவர் பதில் சொல்லாம கடந்து போனாருன்னு குற்றம் சாட்டப்பட்டது. அந்த பொண்ணு ட்விட்டர்லாம் போட்டாங்க, சமூக வலைதளத்துல எல்லாம் ரொம்ப காரசாரமா அந்த பொண்ணு விவரிச்சது. அந்த பொண்ணு கேட்ட கேள்வி என்னன்னா, இந்தியாவில் கருத்து சுதந்திரம் 157வது இடத்துல இருக்கு, எங்க நார்வே முதல் இடத்துல இருக்கு, இதுக்கு என்ன நீங்க பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லி. எப்படி யாரு இதுக்கு பதில் சொல்ல முடியும்? இந்திய பிரஜைகளாகிய நமக்கு தெரியும் 157வது இடத்துல இருக்கு கருத்து சுதந்திரம். அப்போ ஒவ்வொரு டிவி சேனல்லையும் மோடி கொலகாரன், மோடி மரண வியாபாரி, இந்த நாட்டுக்கு எதுவுமே செய்யல, இங்க மோடி கால் வச்சாக்கா உயிரோட திருப்பி போக முடியாது, வான்வெளியா தான் பறக்கணும்னு சொல்லி கனிமொழியெல்லாம் சொன்னாங்களே, அதெல்லாம் என்ன, இதெல்லாம் கருத்து சுதந்திரமா? அவங்களே ஆட்சியில் இருந்தாக்கா இதெல்லாம் சொல்லிடுவாங்களா? அதுக்கு அடுத்தது ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகம். அந்த பல்கலைக்கழகத்துக்குள்ள எவ்வளவு பிரச்சனை,
என்னென்ன நடந்தது, எவ்வளவு அவமானப்படுத்தப்பட்டது, இந்தியாவோட கல்வி தரத்தை எந்த அளவுக்கு குறைக்க முடியுமோ அந்த அளவுக்கு மாணவர்களை கேவலப்படுத்தினாங்க. அங்க இருந்தவங்கலாம் பிஹெச்டி பண்றேன்னு சொல்லி பல வயது கடந்து தாத்தா போற வயசுல கூட படிக்கிற மாதிரி காமிச்சு அங்க இருக்கிற இளைஞர்களை மூளைச்செலவு பண்ணி ராக்கிங் பண்ணிக்கிட்டு கூத்தடிச்சுட்டு இருந்தாங்க. அதையும் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டாடுறதுக்கு படாது பாடுபட்டோம். இப்ப பாத்தீங்கன்னா சில தினங்களுக்கு முன்னால உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் அவர்கள் ஒரு கருத்தை தெரிவிக்கிறார். ஒரு பொதுவான ஒரு விஷயமா, அதாவது வழக்குத்துறையில, நல்ல கேட்டீங்க, வழக்குத்துறையில வேலை வாய்ப்பு இல்லாதவர்கள் அல்லது அதை பத்தி பெருசா இது இல்லாதவங்கலாம் செய்யறதெல்லாம், அதாவது என்ன சொல்றது, தடி எடுத்தவங்களாம் தண்டல்காரன் அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு கருத்து சொல்றதுக்காக அவர் என்ன பண்ண, காக்ரோச்சுகள், அதாவது கரப்பாம்பூச்சி, ஒட்டுண்ணின்னு சொல்லிட்டார். அவ்வளவுதான். இந்த வார்த்தைக்காகவே ஒரு குரூப் டப்புன்னு கிளம்பி வருது. என்னன்னு பார்த்தா இந்த அந்நியன் படத்துல சொல்லுவாள்ல, அந்நியன் தனியா வெப்சைட் போட்டு, அது போல காக்ரோச் ஜனதா பார்ட்டி அப்படின்னு ஒண்ணு போட்டு அது வந்து மில்லியன் கணக்கில் ஃபாலோவர்ஸ் வருது. போலியான வெப்சைட். அது ஒரு கட்சி மாதிரி மக்கள் மனசுல அது வந்து பிஜேபிக்கு எதிராக வந்துருச்சு, இந்த நாட்டோட ஆட்சி அதிகாரத்துக்கு எதிராக ஒரு புரட்சி கிளம்பிருச்சுங்கிற மாதிரி கொண்டு வந்தாங்க. அப்படி கொண்டாந்து அந்த கட்சியை இது பண்ணாங்க, பதிவு பண்ணாங்களாம். ஏகப்பட்ட பேர் இந்தியாவில இருந்தும் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஆனா இப்ப அதோட பின்னணியை இப்ப கண்டுபிடிச்சிட்டாங்க. என்னன்னா, அமெரிக்காவில் இருக்கிற ஒரு பையன், அவன் வந்து ஏற்கனவே இங்க டெல்லியில இருந்து ஆம் ஆத்மிக்காக சமூக வலைதளத்துல ஏகப்பட்ட வேலை பண்ணி இன்ஃபுளுன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது மக்கள் மத்தியில செல்வாக்க கொண்டு போய் சேர்க்கறது அப்படின்னு அந்த வேலையை பண்ணியிருக்கான். கடைசியா அமெரிக்கால இருந்தபடிக்கு இந்த வேலையை பண்ணது அவன் தான். இப்படி கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கடையில நம்மளால கொந்தளிச்சு போய் இளைஞர்கள் இளைஞர்கள்லாம் அதை வந்து ஏகப்பட்ட பேர் லைக் பண்ணி அந்த, அதாவது அறிவுக்கு வேலை கொடுக்காம உணர்ச்சிக்கு வேலை கொடுத்து அதில் பதிவு பண்ணியிருக்காங்க. அதோட ஹைலைட்டான என்ன விஷயம்னா, இந்திய அரசு அல்லது பாரதிய ஜனதா அப்படிங்கிற வெப்சைட்டோட எண்ணிக்கை, ஃபாலோவர்ஸ் எண்ணிக்கையை கடந்து அந்த சிஜேபி, அதாவது காக்ரோச் ஜனதா பார்ட்டின்னு சொல்றோம் இல்லையா, அதை வந்து ஃபாலோ பண்ணவங்க அதிகம் அப்படிங்கிறப்ப இப்ப அதையும் ட்ரேஸ் அவுட் பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க. பாகிஸ்தான்ல இருந்து மட்டுமே 10 லட்சமா, உகாண்டா, இன்னும் பிற நாடுகள், ஆப்பிரிக்க நாடுகளும் இதுல கலந்துருக்கு, இன்னும் வெளிநாடுகளும் சக்திகளும் இருக்கு. இதுதாங்க இப்போ இது வரைக்கும் விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவுக்கு தான் ஒரு சில பிரச்சனைகளை தான் இப்போ உங்களுக்கு முன்னால நான் சொல்லியிருக்கேன். இது போல தினந்தோறும் உங்களை சுற்றி உங்க ஊருக்குள்ள, நம்ம மாநிலத்துக்குள்ள, பிற மாநிலங்கள்ல நடந்துகிட்டே தான் இருக்கு. சரி, இதெல்லாம் நடக்கிறதுனால என்ன அப்படின்னா, ரொம்ப இன்னொரு விஷயம் கூட சொல்லிடுறேன். உத்தரப்பிரதேசத்தில் நொய்டா அந்த ஊர்ல ஒரு தொழிலாளர் போராட்டம் நடந்துச்சு. 13,000 15,000 சம்பளம் வாங்குற, எங்களுக்கு 10,000 சொல்லி போராட்டம் என்னவோ நியாயமா ஆரம்பிச்சது ஒரு லெவல்ல. அதுக்கடையில அரசாங்கம் பிற மாநிலங்களை கம்பேர் பண்ணி எங்களுக்கு அதிகமா வேணும்னு அந்த நொய்டா தொழிலாளர்கள் போராட்டம் பண்ணாங்க. அரசு கையெடுத்து அந்த விஷயத்தை அலசி ஆராய்ஞ்சு அதை முடிவுக்கு கொண்டு வர்ற அதே நேரத்துல அது உள்ளூர் கலவரமா வெடிக்குது. அதாவது இளைஞர்கள் எல்லாம் வன்முறை போராட்டத்தில் ஈடுபட்டு பொது சொத்துக்கள் நாசமாக்கப்படுது. ஆனா அது பிரச்சனை வந்து ஜனங்களுக்கு முடிஞ்சிருச்சு, ஓரளவுக்கு திருப்தி. தொழிலாளர்கள் அந்த கலவரத்தை தூண்டி விட்டதுல ஆளை ஆதித் அருண் அப்படிங்கிற ஒருத்தன், ஆதித் ஆனந்த், அவன் வந்து தமிழ்நாட்டில் ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல பிடிச்சிருக்காங்க. அதாவது எங்கேயோ கலவரம் பண்ண வேண்டியது, மூளை செலவு பண்ணி ஒரு சமூகத்தை தூண்டிவிட வேண்டியது, இளைஞர்கள் வட்டத்தை தூண்டிவிட வேண்டியது ஒடியாந்துறது. இதுக்கு கைக்கூலிய காசு வாங்குறாங்க. இப்போ இன்னைக்கு பஞ்சாப்ல ஒரு பல்பீர் சிங் அப்படின்னு ஒருத்தனை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. என்னன்னா, அவன் சாதாரணமா இருந்திருக்கான். அவன் தெருவில் அவன் வீட்டுக்கிட்ட அங்கங்க சிசிடிவி கேமரா வச்சிருக்கிறான். என்னன்னு பார்த்தா இந்த சிசிடிவி கேமராலாம் இன்டர்நெட்ல கனெக்ட் ஆகுது, பாகிஸ்தான்ல இருந்து பிடிக்க பார்க்கலாமா. ஆக உள்ளூர் உளவாளியா இங்க அவன் செயல்பட்டு இருக்கான். அவன் வாங்கின காசு இது வரைக்கும் 40,000 ரூபாயாம். அதுக்காக நாட்டையே காட்டி கொடுக்க துணிஞ்சிருக்கிறான். இதுதான் இன்னைக்கு உள்ள நிலவரம். இப்ப சுத்தி வளைச்சு விஷயத்த ஓரளவுக்கு புரிய வச்சிருப்பான்னு நினைக்கிறேன். இப்போ நாட்டுல எந்த உணர்ச்சி பூர்வமான அல்லது நியாயமான போராட்டமே நடந்தாலும் சரி, 1 நாள் 2 நாள் 4 நாள் 5 நாள் கடந்து போகும் பட்சத்துல அதை தூண்டி விட்டவர்கள் மறைமுகமாக இந்த கூட்டத்தோடு இணைகிறார்கள். அவங்க யாரு அப்படின்னா, பெரும்பாலும் அந்நிய சக்திகள். அவங்களுக்கு துணை போறவங்க நம்ம பக்கத்துல இருக்கிற, பக்கத்து வீட்டுல, நம்ம பக்கத்து தெருவுல, நம்ம ஊருக்குள்ள
நம்ம பின்கோட்லயே இருக்கிறோன்னா தான் இருக்கிறான். அப்படி காசுக்கு கூலிக்கு மாரடிக்கிறதுக்கு எல்லாருமே தயாராயிட்டாங்க. சரி, இது மாதிரி எல்லாத்தையும் ஒவ்வொரு நாளும் வீடியோ போட்டு எல்லாரும் பெரிய தலைவர்கள்லாம் பிரச்சனையை பேச முடியுமான்னா யாருமே பேச முடியாது. நியாயம்தான். அப்ப இதுக்கு என்ன தீர்வு? இதுக்கு ஒரே தீர்வு பெற்றோர்கள் கையில் தான். இந்த இளைஞர் கூட்டத்தை இன்னைக்கு இந்தியாவோட இளைஞர்கள் அது மிகப்பெரிய வளமா இருக்கு. அது உலக நாடுகள் கண்ணு உறுத்துது. அந்த வளத்தை சிதைச்சிட்டா போதும், இந்த நாட்டோட வளர்ச்சியை தடுத்துடலாம், முன்னேற விடாம பண்ணிடலாம். அதாவது வேகமா ஓடுறவன காலில் குச்சி மாட்டி இழுத்தோம்னா அவனுக்கு தடுக்கி விழுந்துட்டான்னா நம்ம முன்னால போயிடலாம் அப்படின்னு பல நாடுகள் கனவு கண்டுகிட்டு இருக்காங்க. அது நிச்சயமா நடக்க போறது கிடையாது. அந்த மாதிரி எண்ணத்துல இருக்கக்கூடியவங்க என்னன்னா, நம்ம வீட்டு குழந்தைகள், நம்ம நண்பர்களோட குழந்தைகளை, நம்ம அக்கம் பக்கம் இருக்கிற குழந்தைகளை அழகா பாலிஷா வெறும் இணையதளம் மூலமாக உணர்ச்சிக்கு அடிமையாக்கி மூளை செலவை செய்து எல்லாமே அவங்க பக்கம் எடுக்கிறாங்க. பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி நெட்வொர்க், ஒரு தெருவில் 10 பசங்க இருக்காங்க, 10 பொண்ணுங்க இருக்காங்க, எல்லாருமே ஒரே சிந்தனையில ஒரே நாள்ல வந்துடுறாங்க. ஆனா பெற்றவங்கள சொல்ற அறிவுரைகளோ, கல்லூரி பேராசிரியர்களோ அல்லது பள்ளிக்கூடத்துல டீச்சர்களோ அவங்க சொல்ற அறிவுரை எதுவுமே ஒரே நேரத்தில் ஏற மாட்டேங்குது, சென்று சேர மாட்டேங்குது. ஒரு ஊருக்குள்ள ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது, ஒரு நல்ல தர்ம காரியம் நடக்குது, அந்த விஷயம் எதுவும் போக மாட்டேங்குது. ஆன்மீக ரீதியான விஷயங்கள் அதுவும் சென்று சேர மாட்டேங்குது. ஆனால் உணர்ச்சியை கொப்பளிக்க வைக்கக்கூடிய செய்திகள் மட்டும் சமூக வலைதளங்கள் மூலமா ஆட்சிக்கு எதிராக, ஒரு சமயத்துக்கு எதிராக, ஒரு பாரம்பரிய கட்டமைப்புகளுக்கு எதிராக தூண்டிவிடப்படுகிறது. அதனால யாருக்கு என்ன லாபம்? யாரு அந்த டார்கெட் பண்றாங்களோ அவங்க எப்படியோ பழச்சிக்குவான். அவனுக்கு ஏதோ இருக்கக்கூடிய அரசியல் பின்னணி, பொருளாதார பின்னணி, அவன் எஸ்கேப் ஆயிடும். அவன் எங்க இருக்கான், யார் கேப்டன்னே தெரியாது. முன்னால போராடணும் அப்படிப்பட்டவன் அவன் செய்ய மாட்டான். அவங்க ஏன்னா எல்லாருமே கூலிக்கு மாரடிக்கிறாங்க. ஆனா நம்ம வீட்டு குழந்தைகள் நியாயமான கருத்துன்னு நினைச்சு விஷத்தை உள்வாங்கி அப்படியே வன்மத்தை கக்குறாங்க. இது ரொம்ப பாதுகாப்பற்ற சமாச்சாரம். அதனால குழந்தைகள் யாரு கூட பழகிறாங்க, அவங்க சமீபத்திய நடவடிக்கைகள் எப்படி இருக்கு, எதை பத்தி அதிகமா பேசுறாங்க, உங்களை எதை வச்சு வாய் அடைக்கிறாங்க, இவ்வளத்தையும் நீங்க தயவு செஞ்சு இனிமேல் கண்காணிச்சுதான் ஆகணும். அது போக சமூக வலைதளத்தில் அவங்க என்னென்ன இதுல இருக்காங்கன்னு அன்போட நட்பா கேட்டுக்கோங்க. அந்த சமூக வலைதளம் ஐடிக்கள் இருக்குல்ல, நிச்சயமா அரசாங்கத்தால், தனியார் துறைகளால் கண்டிப்பா கண்காணிக்கப்படும். அதனால என்னங்கிறீங்களா? அதான் அந்த பிரச்சனைய என்னன்னா, உங்க பிள்ளையோட ஜாதகம் அவன் போட்டிருக்கிற சமூக ஐடி இருக்கு பார்த்தீங்களா, அது ஈஸியா தெரிஞ்ச அவனோட தாட்ஸ் என்ன, சித்தாந்தம் என்ன, அவனுடைய இத்தனை நாள் அவனுடைய பிஹேவியரு, ஆக்டிவிட்டிஸ், எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ், அது எல்லாமே அந்த ஜாதகம் தெரிஞ்சு போயிடும். ஜாதகம் தெரிஞ்சு போச்சுன்னா என்ன, முதல்ல பிள்ளைக்கு வேலை வாய்ப்பு போயிடும். இது மிரட்டுறதுக்காக இல்லை. நான் ஒரு கம்பெனி ஓனராக இருந்தாலும் அதை தான் செய்வேன். நிச்சயமா அதான் நடந்துகிட்டு இருக்கேன். யாரும் இதெல்லாம் வெளிப்படையாக சொல்ல மாட்டாங்க, ட்ராக் பண்ணிட்டே தான் இருப்பாங்க. ஏன்னா பல கோடி போட்டு முதல் போடுற ஒரு நாட்டில், ஒரு தொழில சும்மா ஏப்ப சாப்பையா போறவன் வர்றவனெல்லாம் வைக்க முடியுமா அப்படிங்கிற சிந்தனை அவர்களுக்கு வரும். அதுதான் நம் குழந்தைகளுக்கான எதிர்கால வாழ்விற்கு அவர்களே வைத்துக் கொள்ளும் சூனியமான ஒரு நிலை. அதாவது பச்சையா சொல்ல போனா தானே போய் ஆப்புல உட்கார்ற கதை. அதனால இனிமேல் எனக்கு என்னங்க தெரியும், நான் கஷ்டப்படுறோம், உழைக்கிறோம், அம்மா அப்பா 2 பேரும் வேலைக்கு போறோம், படாது பாடு போடுறோம், பிள்ளைய கவனிக்க நேரம் இல்லை, நாங்க என்ன பண்றது, கவர்மெண்ட் தான் அதெல்லாம் பார்க்கணும். சத்தியமா எந்த கவர்மெண்ட்டுமே உங்க பிள்ளைய, ஒவ்வொரு வீட்லயும் 2 பிள்ளைங்க இருக்குன்னா ஒவ்வொரு 2 பிள்ளைக்கும் 2 கான்ஸ்டபிள் போட்டோ சைபர் பிரான்ச்ல இருந்தோ அவங்க பண்ண முடியாது. நீங்க முதல்ல உங்களுக்கு ஒழுக்கமுள்ள சமுதாயத்தை நம்ம பிள்ளைய ஆளாக்கணுங்கிற எண்ணம் உங்களுக்கு வேணும். பணம் முக்கியம் தான், பணம் மட்டுமே முக்கியம் இல்ல, பிள்ளைகளோட ஒழுக்கம் முக்கியம், பண்பாடு முக்கியம், கலாச்சாரம் முக்கியம். அதனால நீங்க கவனம் கொடுத்துதான் ஆகணும். மனுஷனா பரப்படுகிறான்னா ஒருத்தன் நாட்டுக்கோ, தன் மாநிலத்துக்கோ, தன் ஊருக்கோ, தன் வீட்டுக்கோ, ஏன் தனக்காவது பிரயோஜனம் இருக்கணும். அப்படி இல்லாதவன் இருந்து இல்லாதவன் தான். தயவு செஞ்சு பேரண்ட்ஸ் இதை புரிஞ்சுக்கோங்க. இனிமேலாவது செய்தித்தளங்கள்ல வரக்கூடிய விஷயங்களை அப்படியே அன்னன்னைக்கு கழுவி விட்டுட்டு போயிடாதீங்க. எல்லா செய்திகளும் ஒரு ஒற்றை புள்ளியில நிக்குது. என்னன்னா, மிக முக்கியமா இந்த தேசத்திற்கு எதிராக பச்சையாக செய்யப்படும் துரோகம். அந்த துரோகத்துக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ நாம மறைமுகமா நம் குடும்பத்தோரோ
நீங்களோ நானோ யாரு போனாலும் நுனிக்கலையில உட்காந்து அடிக்கலையை வெட்டுற மாதிரி தான், நாசமா போயிடும். தயவு செய்து பாடுபட்டு வாங்கின இந்த சுதந்திரத்தை பறிமுக விட்டுறாதீங்க. ஜெய்கன். நன்றி, வணக்கம்.